ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாந்து. இன்றைக்கி ஒரு ஜிலேபி ஃபிஷ் ரெசிபி பார்க்கலாமாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 4-5 கட்டு பூண்டு, 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி மிளகு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. அவ்வளவே தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்ச ஜிலேபி மீன் 2 கிலோ இது தாங்க. இதில் தேவையில்லாத கொழுப்பு, ரத்தம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா 4-5 தாட்டி அந்த மீனை அலாசி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் போகுங்க, அதனால தாங்க. அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான பவுலில் இந்த மீனை சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மையாட்டம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. மையாட்டம் அரைங்க. மேட்டத்தை அரைச்சதுக்கப்புறமா இந்த மீனை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த மீனோட இந்த மசாலாவை நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் இந்த மசாலாவை அளவெல்லாம் பார்த்துட்டு என்னடா காரமாக இருக்கும் போல இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பீச் சைடெல்லாம் விற்பாங்க இல்லைங்க மீன், அதை விடவே இது ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த லாங் வீடியோ மீன் எப்படி அலாசுறது, அதுக்கப்புறமா மீனுக்கு மசாலா எப்படி அரைக்கிறது எல்லாமே ஒரு லாங் வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க டைம் இல்லையோ அவங்க ஷார்ட் வீடியோ நாங்கள் இப்போது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. இது 10-15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஃப்ரிட்ஜில் இல்லைனா வெளியே ஊற விடுங்க. ஒரு தோசைக்கல் மேலே 4-5 ஸ்பூன் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடையில் கூட பொரிச்சு எடுக்கலாங்க, ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ உகந்தது இல்லைங்க. ஒரு தவாவில் இந்த பபிள்ஸ் குட்டி குட்டியாக வர அளவுக்கு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மீனை ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி விடுங்க. மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மூடி அப்பப்போ திருப்பி விடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.